ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மேல உட்காந்துட்டு, அப்படியே ஒரு பொம்மைய போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் கேட்கிறா, "பரவால்ல, நீ ஸ்கூல் ஃபேமஸ் பாயா ஆயிட்ட. பொண்ணுங்கலாம் எப்படி பிக்கப் பண்றதுன்னு சொல்லி கத்துக்கிட்ட." அப்படின்னு சொல்றப்போ, "நீ என்ன விட கொஞ்சம் பெட்டராவே ஆயிட்ட. உனக்கும் அந்த சீனியர் பையனுக்கும் எப்படி போகுது ரிலேஷன்ஷிப்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "எதுக்காக நீ இவ்ளோ ஜெலஸ் ஆற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறா. "நான் ஒண்ணும் ஜெலஸ்லாம் ஆகலையே." அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயின் சொல்றா, "எங்க அம்மா தான் வந்து என்ன டேட்டிங் பண்ண சொன்னாங்க. நல்ல பையனா பார்த்து டேட்டிங் பண்ணு." ஹீரோயின் சொல்றா, "ரொம்ப தேங்க்ஸ். நீ மார்ஷியல் ஆர்ட் வந்து நான் பண்ணிட்டு இருக்கப்போ, அங்க ஆடியன்ஸ் அனுப்பி வச்சதுக்கு." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ "பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ வந்து அவன் ரூம்ல இருக்கையில, ரொம்ப அர்ஜென்ட் இந்த மாரி "கீழ வா." அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. கீழ வந்து பார்க்குறான். அப்ப ஹீரோயினும் அங்க வந்துட்டுருக்கா. அப்ப பார்த்தா நம்மளோட தூவி வந்து ஹீரோக்கு வந்து எல்லார் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணிடுறா. ஹீரோக்கு ஒண்ணும் சொல்ல முடியல. அப்படியே அந்த ஃப்ளவர் பொக்கேய வந்து வாங்கிக்கிறான். அவளுக்கு அவமானம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இது நம்ம ஹீரோயினும் பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தனியா கூட்டிட்டு போய் ரிஜெக்ட் பண்ணிடுறான். எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு, "சரி உனக்கு பிடிக்கலன்னா விடு. உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா உனக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கிறது சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் மாரியே தெரியல. அது லவ் மாரி தெரியுது. நீ ரொம்ப நாளா வந்து சொல்லாம மனசுல வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். அது லவ்வா கன்வெர்ட் ஆகாது பார்த்துக்கோ." அப்படின்ற மாரி ஒரு குட்டி அட்வைஸ் ஒண்ணு போட்டு விட்டுர்றா. ஹீரோ ரூம்ல உட்காந்துட்டு, ஒரு வேளை அவன் மேல நம்மளுக்கு லவ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணாமயே இருக்கான். அது கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கா. கரெக்ட்டா வந்து நம்மளுடைய வெளிய வெயிட் பண்றான். "வாயேன் நம்ம 2 பேரும் சேர்ந்து லைப்ரரி போலாம்." அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசுறது எல்லாமே நம்ம ஹீரோ கேட்டும் கேட்காம அப்படியே போகுறப்போ, நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு 2 பேரும் லைப்ரரி போறாங்க. ஹீரோயின் அங்க போயிட்டு ஒரு புக் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுறா. நம்மளோட வந்து அத எடுத்து குடுக்குறான். அப்படியே ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வரான். ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. கிஸ் பண்ற மாரி வரப்போ, ஹீரோயின் வந்து "நான் இன்னொரு புக் எடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறா. சாங் ரூம்ல வந்து பார்க்குறான். அந்த டாப்பர் பையன் வந்திருக்கான். அவனுக்கு 15 வயசு தான் ஆகுதாம். கிட்டத்தட்ட நம்ம சாங் வந்து 18 பிளேஸ் வந்திருக்கான். ரொம்ப டவுன் ஆயிட்டான். இப்ப வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. இது மாரி வந்து சீயும், ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்களாம்டா. 2 பேரும் டேட்டிங் பண்றதாக காலேஜ்குள்ள பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் சீயும் டின்னருக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. ஏதோ கூப்பிட்டானே வந்தோமேன்ற மாரி உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்மளோட கியூவும் நம்மளுடைய சாங்கையும் தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு கேலரிக்கு வந்திருக்காங்க. அது அவ ஃப்ரெண்ட் வந்து ஆர்ட் கேலரியா. இது வந்து அவ ஃபுல்லா வந்து மேட் பண்ணியிருக்கா அப்படின்ற மாரி சொல்றப்போ, "இதுதான் நீ சொன்ன சாங்கா?" அப்படின்ற மாரி அவ கேட்கிறா. ஆமான்னு சொல்லிட்டு இருக்கப்போ, உன் ஆள் நல்லா தான் இருக்கான்ற மாரி இவ பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்கலாம் உள்ளக்க போய் பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு, நம்ம சாங் வந்து ஒரு மாரி ஃபீலிங்கோட பார்க்குறாரு. நம்மளோட கியூவ லைட்டா ஃபீலிங்ஸ் வந்துருச்சா என்னன்னு சொல்லி தெரியல. அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. "எதுக்காகடா நீ ரொம்ப டல்லா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "என்னோட கிரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட 18 கிரேட் வந்துட்டுன்னு சொல்றப்போ, நீ ஒண்ணும் பயப்படாத. நான் கூட லாலேருந்து இப்ப லிட்ரேச்சர் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டேன். நான் தைரியமா முடிவு எடுத்திருக்கேன். கண்டிப்பா வந்து நம்ம புடிச்சத படிக்கிறப்ப கண்டிப்பா அதுவே நம்ம லைஃப்ல வந்து மின்னேத்தி குடுக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க வந்து நம்ம சாங் ஹீரோயினுக்கு சேட் பண்ணியிருப்பான். இந்த மாரி "ஹீரோவுடைய அப்பா இன்னைக்கு இறந்தனால அவன் ரொம்ப டவுனா இருக்கான். நீ போ." அப்படின்னு சொல்றப்போ, "எனக்கு இம்பார்ட்டன்ட் வேலை வந்திருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு இவ கிளம்பிடுறா. அங்க ஹீரோவ பார்த்தா ஒரு பிளே கிரவுண்ட்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்கிறா, "எதுக்காகடா ஃபோன் கால நீ எடுக்கவே இல்ல?" அப்படின்னு சொல்றப்போ, "ஒண்ணும் இல்ல. சும்மா தான் இங்க உட்கார்ந்துருக்கேன்னு." சொல்றப்போ, இங்க வந்து ஹீரோயின் நெறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து குடுக்குறா. "பரவாயில்லையே ஸ்நாக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியே." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இங்க கிளம்புறா ஹீரோயின். அப்ப ரொம்ப டல்லா இருக்கத பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஹக் குடுத்துடுறா. அவன் வந்து ஹக் பண்ணலான்னு போறப்போ, நம்ம ஹீரோயின் வந்து பேக்ல வந்துடுறா. சரி நான் போறேன்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போறா. "என்னடா பண்ற? ஃப்ரெண்ட போய் ஹக் பண்ண போற." அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ரூம்க்கு திரும்பி போயிட்டு இருக்கா. அப்ப கரெக்ட்டா வந்து நம்மளோட நின்னுட்டு இருக்கா. "உன்கிட்ட ஒண்ணு பேசணும்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றப்போ, "நான் ஃபர்ஸ்ட்டு உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். உன்னைய வந்து நான் லவ் பண்றேன்னு சொல்லி நெனச்சேன். உன் கூட க்ளோஸா இருந்தா நீ என்ன லவ் பண்ணுவேன்னு சொல்லி நெனச்சேன். பட் அதெல்லாம் தப்பு. ஒருத்தவங்க மேல வந்து ஃபோர்ஸா லவ் வர வைக்க முடியாதுன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாரி." அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் வந்து, "இனிமே இந்த புக்கு வந்து என்கிட்ட இருக்கிறது சரி இருக்காது. நீயே வச்சுக்கோன்னு" சொல்லி குடுத்துடுறா. இங்க காலைல ஹீரோ கேட்குறான், "பரவால்ல நீ சீனியர் ரிஜெக்ட் பண்ணிட்டியாம்ல? எனக்கு தெரியும். உனக்கும் அவனுக்கும் சுத்தமா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "இதுவரைக்கும் நீ 2 பையன ரிஜெக்ட் பண்ணியிருக்க. உனக்கு எந்த மாரி பையன்னா ரொம்ப பிடிக்கும்? ஏதாவது ஹிண்ட் இருந்தா கூடேன்." அப்படின்னு சொல்றப்போ, "நான் ரொம்ப ஸ்பெஷலான கேர்ள். இந்த மாரி பசங்கள பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது." அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "நிஜமாலே நீ ஒரு பொண்ணு தானா?" அப்படின்ற மாரி இங்க ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு மெசேஜ பார்க்குறா. இது மாரி நம்ம இந்த வீக்கெண்டுக்கு வெளிய போலாம். சாங்கோட சேர்த்து. சாங் ரொம்ப மூட் அப்செட்ல இருக்கான் அப்படின்ற மாரி இங்க கியூ அனுப்பியிருக்கா. அதோட இவங்கலாம் வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு டூரிசம் பிளேஸ் மாரி. அப்ப ஹீரோ சொல்றான், "தயவு செய்து சாங் கிட்ட வந்து அவன் மார்க்க பத்தி கேட்றாதன்னு" சொல்றப்போ, "நம்ம அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடலாம். இதான் நல்ல சான்ஸ்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இவங்க அந்த பிளான வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பாத்ரூம்குள்ள போயிட்டு பைப் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறா. நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ற மாரி போயிட்டு 2 பேர் ட்ரெஸ் நனஞ்சிடுது. இவங்க பயங்கரமா கத்திட்டு இருக்கப்போ, இங்க சாங் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா, "இந்த மாரி நாங்க உள்ளக்க பைப் வந்து உடைஞ்சிருச்சு. நாங்க 2 பேர் ட்ரெஸ்ஸும் நனஞ்சிருச்சு. நீங்க 2 பேரும் வந்து வெளிய போங்க. நாங்க வர லேட் ஆகும்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? கண்டிப்பா வந்து அவங்க ஒரே ரூம்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நேச்சுரல், குளுரு இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஏதாவது ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகும் பாரேன்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ, ஹீரோயினுக்கு இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே இவங்க
பேசிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் ரொம்ப க்ளோஸா பார்க்குறான். அப்படியே 2 பேரும் சேர்ந்து அங்க இருக்க அந்த ஏஷியன் காலத்து இதெல்லாம் வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்மளுடைய சாங்க ஃபோட்டோ எடுத்து குடுக்க சொல்றாங்க ஒரு 3 பேரு. ஃபோட்டோ எடுத்து குடுக்கையில நம்ம கியூ வந்து சாங்க ஃபோட்டோ எடுக்குறான். "தயவு செய்து எனக்கு வந்து ஃபோட்டோவ காமி. என்ன அலோடு இல்லாம நீ எடுக்கிறது இல்லீகல்ன்றது உனக்கு தெரியாதான்னு?" சொல்றப்போ, சரி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போறா. "ஏய் காமிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேத்துக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. இங்க சொல்றா, "நாளைக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். கண்டிப்பா அது நாளைக்கு காட்டுறப்போ நீ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவ" அப்படின்ற மாரி இங்க கியூ சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வெளிய வந்திருக்காங்க அவங்க தனியா. அப்படியே அவங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் சொல்றா, "அவங்க 2 பேரையும் நம்ம ஒரே ரூம்ல வந்து ஸ்டே பண்ண வச்சுட்டா வந்து எல்லாம் சரியாயிடும்னு" சொல்றப்போ, ஹீரோ சொல்றான், "சாங் கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்கறவே மாட்டான். எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயினுக்கு குளுருதுன்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த ஜர்க்கின் எடுத்து ஹீரோயினுக்கு வந்து போத்தி விட்டுட்டு இருக்கான். அப்படியே வந்து நம்ம ஹீரோயினும் கியூவும் பேசிட்டு இருக்காங்க. "இது மாரி சாங் என்னடி ஓரளவு இப்ப கம்ஃபர்டபுள் ஆயிட்டானே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறா. ஆமான்னு சொல்றப்போ, "சரி உனக்கும் ஜின்ஷிக்கும் இப்ப எப்படி போகுது?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "என்னன்னு தெரியலடி என்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிற மாரி எனக்கு தெரியுது" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றா. ஏன்னா அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா இருந்திருப்பாங்க இல்லையா? அததான் அவ மென்ஷன் பண்ணியிருப்பா. இங்க காலையில வந்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரே குளிர் ஜுரம் வந்துருச்சு. அப்படியே படுத்துட்டு இருக்கேன். என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "இன்னைக்கு சாங்கோடைய பர்த்டே. சாரிடா சாங். என் பர்த்டே உன்னால கெட்டு போக வேண்டாம். நீங்க 2 பேரும் போய் ஃபன் பண்ணுங்க. நான் இவன பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க போயிடுறாங்க. "டேய் நடிச்சதெல்லாம் போதும் எந்திரிடா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுப்பிட்டு இருக்கா. "ஏய் நிஜமாலே எனக்கு ஜுரம் தாண்டி" அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயின் தொட்டு பார்க்குறா. "நிஜமாலே இவ்ளோ ஹாட்டா இருக்கேன்னு சொல்றப்போ எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போய் சாப்பாடுலாம் அவனுக்காக ரெடி பண்றா. இது மாரி எக்கு, சூப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து ஹீரோ கிட்ட குடுக்குறா. தூங்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இதே மாரி நம்ம ஒருத்தவங்கள லவ் பண்றோம்னா, அவங்கள டச் பண்றப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மாரி ஆக்வர்டா ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் லைட்டா டச் பண்ணி பார்க்குறா. அவளுக்கு ஒண்ணும் தெரியல. கைய வந்து நல்லா டச் பண்ணயில, அவளுக்கு நிஜமாவே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங், ஒரு படபடப்பு ஏற்படுது. இதுவரைக்கும் நம்ம ஹீரோ கை எத்தன தடவ டச் பண்ணியிருக்கோம். அப்பல்லாம் அந்த ஃபீலிங் ஏற்படலையே. இப்பதான் அந்த ஃபீலிங் ஏற்படுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ, ஹீரோ எந்திரிச்சிடுறான். அதுக்கப்புறம் "எனக்கு எனர்ஜியே இல்ல. நீ குடுவேன்" அப்படின்னு சொல்றப்போ, இவ "அதெல்லாம் முடியாது. நீயே குடிச்சுக்கோடா" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஏன்னா அவளுக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுறதுனால, ஹீரோ என்ன செய்றது? என்ன டேக் கேர் பண்ணிக்க கூட யாரும் இல்ல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். இங்க வந்து நம்ம கியூ வந்து நம்மளோட சாங்குக்கு கிஃப்ட் குடுக்குறா. அந்த கிஃப்ட்ட ஓப்பன் பண்ணி பாருன்னு சொன்னா, டெதஸ்கோப் தான் குடுத்துருக்கா. "இத நீ காதுல வச்சு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அத எடுத்து அவளோட ஹார்ட் பீட்ட வச்சுறா. "கேக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "கேக்குது" அப்படின்னு இவ சொல்றா. "சரி நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காதுல மாட்டிக்கிறான். அவன் சயின்ஸ் படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம கியூ வந்து நம்ம சாங்க கிஸ் பண்ணிடுறா. அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறா, "இப்போ உன் ஹார்ட் பீட் அதிகமா படபடன்னு அடிச்சுச்சுன்னா, கண்டிப்பா உனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம்" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்கலாம் ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, "என்னடி ஒரு மாரி டல்லா இருக்கீங்க 2 பேரும்" கேட்டா, "ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு 2 பேரும் சேடா இருக்க மாரி தெரியுது. அதுக்கப்புறம் எல்லாம் சியர்ஸ் பண்ணிட்டு சாங்குக்கு ஹேப்பி பர்த்டே சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து எக்ஸாம்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. அப்படியே லைப்ரரி போயிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் அங்க பார்க்குறா. நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு சீனியர் பேசிட்டு இருக்காங்க. "நீ வந்து கோடிங்லாம் பண்றியா? உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும். வெளிய வரியான்னு?" சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோவும், "நான் வரேன். நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டு சேர்த்து ஃபோட்டோவும் எடுத்துட்டு இருக்கா. சீனியர் சொல்றாங்க, "நீ வந்து புக் சேல் பண்ற ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா? அது ரொம்ப நல்லா இருக்கு. எங்க கம்பெனியோட வந்து சேர்ந்துக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "நான் அது ஒரு ஃபன்னுக்காக தான் ஆரம்பிச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். "இல்லப்பா அது ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து ஒரு கம்பெனில வந்து இன்டர்னா வேலை பார்த்துட்டு இருக்கேன். பேசாம வாயேன். அவங்க உன்ன அப்ரோச் பண்றாங்க" அப்படின்னு சொல்றப்போ, சீனியர் பொண்ணு நம்பர் குடுக்குது. "உனக்கு வந்து மனசு மாறுச்சுன்னா கால் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து நம்மளோட யுவி என்ன பண்றான்னா, மேக்ஸோட எக்ஸாம் பேப்பர் வந்து முன்னாடியே லீக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறான். "நான் ஒர்க் அவுட் பண்ணி தரேன்னு" ஹீரோவும் சொல்லிடுறான். இவங்கலாம் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. இங்க ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கா. அப்ப ஃப்ரெண்டுக்காரி சொல்றா, "இது மாரி என்கிட்ட வந்து ஒரு எக்ஸாம் பேப்பர் இருக்கு. மேக்ஸ் எக்ஸாம் பேப்பர் லீக் அவுட் ஆனது" அப்படின்னு சொல்றப்போ, இங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு குடுத்தான்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் பார்த்துட்டு, "இது வந்து ஜென்ஷியோட ஹேண்ட் ரைட்டிங் தான்" அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறா. இங்க பசங்கலாம் சொல்லுது, "நீயும் ஜென்ஷியும் லவ் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்றப்போ, "இல்ல, இல்ல" அப்படின்னு சொல்லி இவ சொல்லிட்டு இருக்கா. "வேற யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க. நம்மளோட யுவியும் ஐஸும் தான் லவ் பண்றாங்க. அப்படியே எல்லாரும் கேங்கா உட்காந்துட்டு, "இது எப்ப நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "நாங்க வந்து ரீசென்ட் டேஸ்ல தான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம்" அப்படின்னு சொல்றப்போ, "அடியே படிக்காத பையனோடு ஏன்டி உனக்கு லவ் வந்துச்சு? படிச்ச பையன பார்த்து பிக் பண்ண வேண்டியது தானே" அப்படின்னு சொன்னா, "நீ வேணா படிச்ச பையன பார்த்து பிக் பண்ணிக்கோ. ஏன் என் ஆள் மனச கிளைக்கிற?" அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் சொல்றா, "யுவி பேப்பர் குடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ எனக்கு இந்த கொஸ்டின் பேப்பரே குடுக்குற" அப்படின்னு சொல்றப்போ, அவங்க 2 பேத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி
எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியும்ல. உனக்கும் எனக்கும் அப்படியா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, வேற என்ன இருக்கு அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நீ ஒண்ணும் தேவையில்ல குடுடின்னு சொல்லி அவன் புடுங்குறான். ஏய் விடுடான்னு சொல்லிட்டு அவ எடுத்துக்கிறா. அப்படியே வந்து இங்க வந்து நம்ம சாங் வந்து 2 பேரும் கிஸ் பண்ணத வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே வந்து நம்ம கியூக்கு டெக்ஸ்ட் பண்றான். நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் பேசுற மாரியே இல்ல. சரி எனக்கு வந்து லேட் ஆகுது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவ போறா. அவன் வந்து ஒரு நிமிஷம் நில்லு. அன்னைக்கு நான் உன்ன கிஸ் பண்றப்போ கண்டிப்பா என் ஹார்ட் வந்து படபடன்னு அடிச்சது எனக்கு தெரிஞ்சுச்சு. உன் மேல வந்து எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. நான் வந்து உன்னைய லவ் பண்றேன் அப்படின்ற மாரி இவன் இந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இங்க வந்து நம்ம கியூக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமா தான் சொல்றியா? அப்படின்னு சொல்லி கேட்டா, நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதோட இந்த இடத்துல இந்த கப்பிள்ஸ் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அப்படியே ஹேப்பியா ஹக் பண்ணிட்டு நம்ம கியூ ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு சொல்றா, "உனக்கு ஒரு விஷயம் சொல்லவாடி, நானும் சாங்கும் வந்து கப்பல் ஆயிட்டோம்." அப்படின்னு சொல்றப்போ, "இது எப்படி நடந்துச்சு? என்கிட்ட சொல்லவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்கா. அன்னைக்கு அவன் பர்த்டே அன்னைக்கு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு கூப்பிட்டு என்ன கன்ஃபர்ஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாரி இவ சொல்றா. இது உடனே ஹீரோயின் ஃபோன் போட்டு நம்ம ஹீரோக்கு சொல்ல, "இது மாரி அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டாங்களாம்டா. இது மாரி லவ் பண்றாங்களாம் கப்பிள்ஸாம்." அப்படின்னு சொல்றப்போ, "நீ ஃபோன வைடி நான் சாங்ட்ட பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் கட் பண்ணிட்டு உடனே சாங்குக்கு கால் அடிக்கிறான். "அட பாவி! சின்ன வயசுலேருந்து நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நீ லவ் பண்றத மறைச்சிருப்பியே! உன் மேல நான் பயங்கர கோவமா இருக்கேன். உன்கிட்ட பேச மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறேன். "என்ன ஆச்சு இவங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, "இதுக்குள்ள காட்டு தீயா பரவிருச்சே!" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இங்க யுவி வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கப்போ, பேப்பர் மாறி வந்திருக்கு. "இது மாரி ஏதோ கொஞ்சம் பேசிக்கா கேட்டனால தப்பிச்சோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கப்போ, இங்க ஐஸு சொல்றா, "மன்னிச்சிடுங்கடி. என்னால தானே உங்களுக்கெல்லாம் மார்க் கம்மியா வரப்போகுதுன்னு" சொல்றப்போ, "சரி விடுடி நீ என்ன செய்வ? அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காத." அப்படின்னு சொல்றா. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. 23 அண்ட் 24 எபிசோட் வந்து நைட் வந்துரும். மறக்காம பார்த்துடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.